உளவுத்துறையில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு முன்னாடி கேட்கும்போது உளவுத்துறையிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் எப்படி இருக்குன்னா நெக்கா இருக்கு. திமுக எப்படி வந்திருக்கு ரிசல்ட்? உளவுத்துறை சொன்னது எத்தனை இடங்கள் என்ன? முதல் இடம் திமுக, இரண்டாவது இடம் அதிமுக, மூன்றாவது இடம் விஜய். அதுல கலைஞருடைய மகன் சொல்றதுல அவருக்கு பெருமை தானே. ஏன் சும்மா சந்தேகத்தை கிளப்புறன்றது அவருடைய தகுதிக்கு. துணை முதலமைச்சர் பால்டாயில் குடிச்சிட்ட நீ அன்னைக்கே இதெல்லாம் வந்துங்க ஒரு முதிர்ந்த அரசியல்வாதி பேசக்கூடிய பேச்சாக நான் பார்க்கிறேன். தன்னை திருத்திக் கொள்ள வேண்டும். பால்டாயில் சாப்பிட்டாரு, நீ இன்னைக்கு வந்து உயிரோடு இருந்து பேசுற, இதெல்லாம் வந்து கொச்சையான பேச்சுக்கள். எந்த இயக்கமாக இருந்தாலும் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் களத்திலே நிற்கிறார். ஆனால் தேர்தல் என்பது அது ஒரு கேம்லிங் தான். நான் சொல்லுவேன், அது ஒரு கேம்லிங். அந்த கேம்லிங்ல யார் ஜெயிக்கிறாங்கன்னு சொல்லவே முடியாது. உளவுத்துறை ரிப்போர்ட் திமுக அதிமுக பயன்படுத்தியிருக்கா? எப்படி? சில விஷயங்கள்ல பிஜேபி இங்கே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணியில் இருக்காங்க. எந்த எல்லைக்கும் போகக்கூடிய இயக்கம் தான் பிஜேபி. என்ன வேணாலும் செய்வார்கள், எப்படி வேண்டுமானாலும் செய்வார்கள். ஓட்டுக்கு நாங்கள் பணம் கொடுக்க மாட்டோம் என்று சொல்வார்கள். ஆனால் முதல்ல ஓட்டுக்கு பணம் கொடுக்கறதே அவங்க தான். அது எப்படி கொடுப்பாங்கன்னா, இளைஞர்களுடைய வாக்குப்பதிவு எந்த அளவுக்கு இருக்கிறது என்று வாக்குச்சாவடியிலே நிற்கக்கூடிய இளைஞர்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அதை கணித்து ஓரளவுக்கு நாம் உண்மையை உணர முடியும். எனக்கு தெரிஞ்சு 50-50 திமுகவுக்கு 50% பாதிப்பு இருக்குது என்று சொன்னால் அதிமுகவுக்கும் 50% பாதிப்பு நிச்சயம் இருக்கிறது. ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனல் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு பொன் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். எப்படி போயிட்டு இருக்கு தேர்தல் பிரச்சார வேலைகள்லாம்? தேர்தல் பிரச்சாரம் மும்முரமாக இருக்கிறது. அனல் பறக்கும் பிரச்சாரத்தை வேட்பாளர்கள் செய்கிறார்கள், அந்தந்த இயக்கத்தின் தலைவர்கள் செய்கிறார்கள். மக்களிடத்திலே சென்று தங்களுக்கு வாக்களிக்க வேண்டும், தாங்கள் இந்த நன்மைகள் செய்திருக்கிறோம், இனி நாங்கள் இந்த நன்மைகள் செய்வோம். சில வாக்குறுதிகள், நிறைவேற்றக்கூடிய வாக்குறுதிகள், நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகள் எல்லாம் அளித்து கொண்டிருக்கிறார்கள். ரெண்டுமே இருக்குது. இதில் என்ன சந்தேகம்? சும்மா நான் ஒரு இயக்கத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் நேர்மையாக சொல்வதில் எந்த தவறும் இல்லை. இப்போ இந்த எலெக்ஷன் நெருங்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் உளவுத்துறையிலேருந்து நிறைய ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வரும்ல, கள நிலவரம் எப்படி இருக்குது, தேர்தல் ரிசல்ட் எந்த மாதிரி போய் முடியும் அப்படின்னு, அந்த மாதிரி உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அதை பகிர்ந்துக்கங்க. அதாவதுங்க, உளவுத்துறை போடுகின்ற ரிப்போர்ட் சில நேரங்களில் சரியாக இருக்கும், சில நேரங்களில் அது தவறாக கூட போய் முடியவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. நீங்கள் 1996 பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே தான் மீண்டும் ஆட்சி அமைக்கணும்னு உளவுத்துறையே சொன்னாங்க. ஆனால் டாக்டர் கலைஞர் அவர்கள் தான் ஆட்சி அமைத்தார். அந்த வரலாறுலாம் இருக்குது. ஆனால் உளவுத்துறையில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு முன்னாடி கேட்கும்போது உளவுத்துறையிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் எப்படி இருக்குன்னா நெக்கா இருக்குது. திமுக முன்னேற்றம் இருக்கிறது தான் சொல்கிறாங்க. முதல் இடம் திமுக, இரண்டாவது இடம் அதிமுக, மூன்றாவது இடம் விஜய், இப்படி தான் சொல்கிறாங்க. சீமான்லாம் அவர் என்ன பாவம், ஒரு 6% 5% ஓட்டு வாங்குவார். இல்லை, ரொம்ப மனசு கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக ஏதோ சொல்கிற மாதிரி இருக்கு. பாவம், அவரும் எவ்வளோதான் தொண்டை கத்தி மழையில் நனைஞ்சிக்கிட்டே அன்றைக்கி பேசுகிறாரு. எனக்கு கூட கஷ்டமாக இருந்தது. ஃபஸ்ட்டு டிஎம்கே, ரெண்டாவது ஏடிஎம்கே, மூணாவது விஜய். எப்படி வந்திருக்கு ரிசல்ட்டு? உளவுத்துறை சொன்னது எத்தனை இடங்கள் என்ன? இடமெல்லாம் அவங்க சொல்ல முடியல. முதலிடம் திராவிட முன்னேற்ற கழகம் தான் என்று அடித்து சொல்லுகிறார்கள். இரண்டாவது இடம் அதிமுக என்று சொல்லுகிறார்கள். மூன்றாவது இடம் விஜய் என்றுகிறார்கள். இன்னும் சில நாட்களில் தான் அவர்களுக்கும் எத்தனை இடங்கள் எந்தெந்த இயக்கங்கள் வெற்றி பெறும் என்பது கணித்து கூறக்கூடிய அளவில் கள நிலவரம் தெரிந்து கூறுவார்கள். அந்த லாஸ்ட் மினிட்ல அவங்களுக்கு 2-3 நாள்லயே தெரிஞ்சிடும். தேர்தல் வாக்களிப்பதற்கு 2-3 நாட்கள். இப்போது 23ஆம் தேதி தேர்தல்,
20 தேதி வாக்கில் கணிச்சிருவாங்க அவங்க. அது லாஸ்ட் 3 நாள் 3 நாளில் கணிச்சிருவாங்க. மக்களிடத்தில் போய் அவங்க எடுக்கக்கூடிய அந்த கருத்து கணிப்புகள் வந்து ஓரளவுக்கு உளவுத்துறை சரியாகத்தான் சொல்லுவார்கள் என்று நம்பிக்கையோடு இருக்கலாம். இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் படி பார்த்தோம் அப்படின்னா வந்து களங்களுக்கு போகும்போது நிறைய சண்டைகள்லாம் பார்க்க முடியுது. ஒரு கட்சியினருக்கும் இன்னொரு கட்சியினருக்கும். அது இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் திமுகவிற்கு ஜெயிக்கணுங்கிற ஒரு வெறியும் தோத்துறக்கூடாதுங்கிற பயமும் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பல அனுபவம் வாய்ந்த பத்திரிகையாளர்கள் வந்து சொல்கிறாங்க. அந்த விஷயம் உண்மையா? அதாவதுங்க, எந்த இயக்கத்திற்கும் வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கம் ஒன்று மட்டும்தான் குறிக்கோளாக. அது அதிமுகவுக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது இந்த தேர்தலில், திமுகவுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதாவதுங்க, திமுக ஏன் அதுக்கு மெனக்கெட வேண்டிய அவசியம் இருக்கிறது என்று சொன்னால், அவர்கள் 5 ஆண்டுகள் பூர்த்தி செய்திருக்கிறார்கள். அதில் மக்களிடம் தங்களுக்கு அதிருப்தி இருக்குமோ என்ற எண்ணம் அவர்களுக்கே கூட இருக்கிறது. அவர்களுக்கே கூட இருக்குது. சில நண்பர்களை கேட்கின்ற போது ஆளுங்கட்சிக்கு எப்பவுமே அதிருப்திகள் இருக்கக்கூடும். ஆனால் 10 ஆண்டுகளான நிதிஷ்குமாருக்கு இருந்த அதிருப்தி, அந்த அளவுக்கு அதிருப்தி இங்கே இருக்குதா அப்படின்னு பார்த்தாக்கா எனக்கு தெரிஞ்சு இல்லைன்ற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். காரணம், பீகார்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னாக்கா சாலைகளே இருக்காது. பல இடங்களில் சாலைகள் இருக்காது. ஆனால் தமிழகத்தில் இன்றும் பிஜேபியினுடைய தயவோடு ஆட்சி நடத்துகிற நிதிஷ்குமார் எல்லா இடங்களுக்கும் சாலை போட முடியவில்லை. ஆனால் தமிழகத்தில் சாலையே இல்லாத ஊர் கிடையாது என்று அடித்து கூறலாம். அந்த அளவுக்கு சாலைகள் மேம்பட்டிருக்கிறது. குக்கிராமங்களில் கூட சிமெண்ட் சாலைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இப்படிப்பட்ட முன்னேற்றங்கள் நடந்திருந்தாலும் கூட அந்த அதிருப்தி வந்து தங்களை பாதித்து விடுமோ என்ற அச்சம் எல்லாரும் கட்சிக்கும் இருக்கும். அது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் இருக்கிறது. ஆனால் திரு பழனிசாமி அவர்கள் தான் வெற்றி பெற்று விடுவோம் என்று வேன்ல இருந்து பாத்திர பேச்சு பார்த்தீங்கன்னா அப்படியே குதூகலித்து பேசுறாரு. ஆனால் பிலோ த பெல்ட்டாவும் பேசுகிறாரு. உதயநிதி அவர்களை பற்றி பேசின சில விஷயங்கள், அதாவது பால்டைல் குடிச்சு தானே நீ இறந்துருக்கணும், என்னைக்கே போய் சேர்ந்துருக்கணும், ஆனால் இன்னமும் நீ இருந்துக்கிட்டு இருக்க, எங்களை பற்றி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்ன விஷயமா இருக்கட்டும். இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164. ஸ்டாலின் அவர்களை பற்றி பேசும்போது எதுக்கெடுத்தாலும் கலைஞரோட மகன் யார் இல்லைன்னா ஏன்ப்பா இப்போ சந்தேகத்தை கிளப்புற அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி பிலோ த பெல்ட்டாக இறங்குனதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? எப்படி? அதாவதுங்க, மரியாதைக்குரிய திரு பழனிசாமி அவர்கள் ஒரு 4 ஆண்டுகள் முதல்வராக தமிழ்நாட்டை ஆண்டிருக்கிறார். அதுக்கு முன்னாடி அமைச்சராக இருந்திருக்கிறார். 72 அவர் திரு எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பித்த போது அந்த இயக்கத்தில் இணைந்தவர். ஒன்றிய செயலாளராக இருந்திருக்கிறார், ஒன்றிய பெருந்தலைவராக இருந்திருக்கிறார், சட்டமன்ற உறுப்பினராக நாடாளுமன்ற உறுப்பினராகவும் இருந்திருக்கிறார். நாடாளுமன்றத்தில் நீங்கள் எப்போது போய் பார்த்தீங்கன்னா அந்த சென்ட்ரல் ஹால்னு ஒன்று இருக்கும். அங்கே உள்ளுக்குள்ளே சண்டை போட்டு வெளியில் வந்து எல்லாரும் ஒன்றா உட்காந்து பொங்கல் அவியல் அல்வாவும் சாப்பிட்டுன்னு இருப்பாங்க. எப்போவுமே இன்றைக்கும் என்ன சாப்பிடுவாங்க? பொங்கல் அல்வா. அது என்ன காம்பினேஷனே சம்பந்தமே இல்லாத. பொங்கல் அவியல் ஃபேமஸ். பொங்கல் அவியல் டெல்லியில ஃபேமஸ். அது டெல்லியில இல்ல, சென்ட்ரல் ஹால்ல ஃபேமஸ். பொங்கல் அவியல்னா என்ன? பொங்கலுக்கு அவியல் கொடுப்பாங்க, சட்னி கொடுக்கறதுக்கு பதில் பொங்கல் அவியல். ஓகே ஓகே. அதுக்கப்புறம் ஏன்டா சும்மா போறேன்னு ஒரு அல்வாவையும் சாப்பிட்டுட்டு போன. அல்வா கொடுக்குற இடம் தான் பார்லிமெண்ட். உங்களுக்கு கொடுத்துருக்காங்களா? நான் மரகதம்மா கூட இருந்ததுனால எனக்கு சென்ட்ரல் ஹாலில் போகக்கூடிய உரிமை எனக்கு இருந்திருக்குது. நானும் போய் பொங்கலும் சாப்பிட்டுருக்கேன், அல்வாவும் சாப்பிட்டுருக்கேன். ஆகவே அங்கெல்லாம் பழகின திரு பழனிசாமி இன்னும் மெச்சூர் ஆகாம இருக்காரு. எங்க கலைஞருடைய மகன், நான் கலைஞர் மகன் சொல்றதுல அவருக்கு பெருமை தானே. சந்தேகத்தை கிளப்புற அப்படின்னு கேட்கிறேன். சந்தேகம் எப்படிங்க? திரும்ப கலைஞர் மகன் சொல்றது என்ன தவறு இருக்கு? கலைஞர் என்பவர் மிகப்பெரிய ஆளுமை. நீங்க அரசியலை அப்படி ஒதுக்கி வச்சுட்டு பாருங்க. கலைஞர் என்பவர் தமிழகத்தினுடைய மிகப்பெரிய அடையாளம். கலைத்துறையிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா அவரை மிஞ்சன ஆளே இல்லை. எழுத்தாகட்டும், கலையாகட்டும், கதை வசனமாகட்டும், பாட்டாகட்டும். அவர் எழுதின பாட்டெல்லாம் ரொம்ப பேப்பர்ஸ். காகித ஓடம், கடல் அலை மேலே, என்ன வரிகள் அது! பராசக்தியில் என்ன வசனங்கள்! நீங்கள் அரசியல்வாதியாக நீங்கள் கலைஞரை ஒதுக்கி வச்சிட்டிங்கன்னா அரசியல்வாதியை விட மேம்பட்ட ஒரு மனிதராக
கலைத்துறையிலே, இலக்கியத்துறையிலே, கவித்துறையிலே மிகப்பெரிய ஆளுமையாக இருந்திருக்கிறார். அதில் கலைஞருடைய மகன் சொல்றதுல அவருக்கு பெருமை தானே, ஏன் சும்மா சந்தேகத்தை கிளப்புறன்றது அவருடைய தகுதிக்கு. அதே மாதிரி ஒரு துணை முதலமைச்சர் பால்டாயில் குடிச்சிட்ட நீ அன்றைக்கே இதெல்லாம் வந்துங்க ஒரு முதிர்ந்த அரசியல்வாதி பேசக்கூடிய பேச்சாக நான் பார்க்கவில்லை. தன்னை திருத்திக் கொள்ள வேண்டும். நாங்கள் நினச்சிருந்தா சர்வாதிகாரத்தை கொண்டாந்து எல்லா இடத்துலையும் இன்ன வரைக்கும் நாங்களே ஆண்டிருக்க முடியும். கிடையாது. பரந்துபட்ட ஜனநாயகம் கொண்டு வந்ததுனால்தான் நீங்கள் 60 ஆண்டு கழகங்கள் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். நீங்களே ஆட்சியை கூட வந்து உட்காருங்க, ஆனால் அடக்கத்தோடு பேசுங்க, அடக்கம் இல்லாமல் பேசாதீங்க. அவங்க குடும்ப விவகாரம். பால்டாயில் சாப்பிட்டாரு, நீ இன்னைக்கு வந்து உயிரோடு இருந்து பேசுகிற, இதெல்லாம் வந்து கொச்சையான பேச்சுக்கள். இதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. மக்கள் மத்தியிலே ஒரு முகம் சுளிக்க வைக்கக்கூடிய பேச்சுக்கள். ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனல் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். திரு பழனிசாமி அவர்களுக்கு உடன் இருப்பவர்களும் இப்படிப்பட்டவர்கள் இருப்பதனால் தான் அவரை சொல்லி இவ்வாறெல்லாம் பேசாதீங்க, மக்கள் மத்தியில் அது எடுபடாது என்று அவருக்கு கூற வேண்டும். பாவம், அவர் திரும்ப திரும்ப இப்படி பேசுவது அவருக்கு மைனஸாக தான் அமையும் என்பது என்னுடைய கருத்து. உளவுத்துறையிலேருந்து வந்த சில விஷயங்கள், இது ஏதாவது திமுக அதிமுக ஏதாவது பயம் பிடித்திருக்கா? ரிசல்ட் என்ன இந்த மாதிரி வந்திருக்கு, எப்படி நம்ம இன்னும் அதிக இடங்கள் கிடைச்சோமே, சில பேருக்கு வெற்றி வாய்ப்பே கிடைக்காமல் போனது, அந்த மாதிரியான விஷயங்கள். அதாவதுங்க, வேட்பாளராக போட்டியிடுபவர்களாம் வெற்றி அடையணும்னு தான் போட்டியிடுறாங்க. எந்த இயக்கமாக இருந்தாலும் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் களத்திலே நிற்கிறார்கள். ஆனால் இது தேர்தல் என்பது அது ஒரு கேம்லிங் தான். நான் சொல்லுவேன், அது ஒரு கேம்லிங். அந்த கேம்லிங்கில் யார் ஜெயிக்கிறாங்கன்னு சொல்லவே முடியாது. கிண்டிக்கு ரேஸுக்கு போய் குதிரை மேலே பந்தயம் கட்டிட்டு காத்துக்கிட்டு இருக்க மாதிரி தான் இது. பணத்தை செலவழிச்சிட்டு ரிசல்ட் வர வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டிய ஒரு நிலவரம் தான் இது. ஆனால் இன்றைக்கு இந்தியாவில் நடக்கக்கூடிய தேர்தல் என்பது ஒரு சூதாட்டமாக போய்விட்டது என்ற வருத்தத்தையும் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். உளவுத்துறை ரிப்போர்ட் திமுக அதிமுகவை பயன்படுத்தியிருக்கா எப்படி? அதாவதுங்க, 2 இயக்கங்களுமே அந்த உளவுத்துறை ரிப்போர்ட்டை பயமுறுத்திருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா கூடுதல் இடங்கள் திமுகவுக்கு கொடுத்தா கூட, அதிமுகவுக்கு 2வது இடம் கொடுத்தாலும் கூட கரணம் தப்பினால் மரணம் என்ற நிலைமை தான் எல்லா இடங்களிலும் இருக்கும். அது ஏதாவது இடவிடமாக போய்விட்டால் கழுத்துக்கு மேல் கத்தி எப்பொழுதும் தொங்கிக் கொண்டிருக்கு தேர்தல் காலங்களில். அது நடந்து விடுமோ என்ற பயம் எல்லா இயக்கங்களுக்கும் இருக்கும். ஆனால் என்னுடைய கருத்து, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு மீண்டும் வரும் என்று நான் நினைக்கிறேன். மக்கள் அதற்குத்தான் வாக்களிப்பார்கள் என்ற எண்ணமும் எனக்கு இருக்கிறது. ஆனால் அது ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம இப்போ கணிக்க முடியாத சூழ்நிலை இருக்கிறது என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன். ஓகே, இப்போதைக்கு ஒரு கன்ஃபியூஷனான ஒரு சுச்சுவேஷனில் தான் இருக்கீங்க. கன்ஃபியூஷான சிச்சுவேஷன் என்பது எப்படின்னு கேட்டிங்கனாக்கா, சில விஷயங்களில் பிஜேபி இங்கே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணியில் இருக்காங்க. எந்த எல்லைக்கும் போகக்கூடிய இயக்கம் தான் பிஜேபி. என்ன வேணாலும் செய்வார்கள், எப்படி வேண்டுமானாலும் செய்வார்கள். ஓட்டுக்கு நாங்கள் பணம் கொடுக்க மாட்டோம் என்று சொல்வார்கள். ஆனால் முதல்ல ஓட்டுக்கு பணம் கொடுக்கறதே அவங்க தான். நீங்கள் பார்ப்பீங்க, அது எப்படி கொடுப்பாங்கன்னா அதிகாரத்தை பயன்படுத்தி. பீகாரில் நீங்கள் பார்த்தீங்க, கடைசி போலிங் 11ஆம் தேதி காலையில் 10 மணி வரைக்கும் வங்கி அக்கௌண்ட்டில் பணம் விழுந்துக்கிட்டே இருந்தது. அப்படியெல்லாம் அவங்க ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி இங்கே ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்ற முனைப்போடு இருக்கிறார்கள் என்பதை நான் மறுக்க மாட்டேன். ஆனால் அதெல்லாம் தாண்டி மக்கள் அவர்களுக்கு சரியான பாடம் புகட்டுவார்கள் என்றும் நான் நம்புகிறேன். இப்போது இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது அடுத்த 14 நாட்கள் எப்படி இருக்க போகுது? ஏன்னா அந்த லாஸ்ட் மினிட்ல தான் யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த தேர்தல் கணிக்க முடியாத ஒரு தேர்தலாக மாறி இருக்கு. அப்படின்னா அது புதுசாக வந்திருக்க விஜய் அவர்களால் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு இருக்குது. விஜய் அவர்கள் உள்ளே வரல அப்படின்னா கணிச்சிருக்க முடிஞ்சிருக்குமா? நேரம் அதாவதுங்க, ஓரளவுக்கு கணித்திருக்க முடியும். விஜய் வந்ததற்கு பிறகு கள நிலவரம் கொஞ்சம் மாறி இருக்கு. அதை நான் ஒப்புக்கொள்கிறேன். காரணம் என்னென்னா, இளைஞர்கள் ஆர்ப்பரித்து வருகின்ற கூட்டத்தை நாம் பார்க்கிறோம். திரு விஜய் வந்தால் ஆர்ப்பரித்து வருகிற கூட்டம், கரூரிலே நடந்த அந்த இன்சிடெண்ட்டு கூட மிகப்பெரிய அளவில் கூட்டம் கூடி அங்கே அந்த போன்ற துயர சம்பவம் நடந்தது. அது மனதுக்கு இன்றைக்கும் நமக்கு வருத்தத்தை அளித்து கொண்டிருக்கிறது. ஆகவே விஜய்
பின்னால் இளைஞர் பட்டாளம் இருக்கு. இந்த 65% படித்த இளைஞர்கள் தமிழ்நாட்டில் தூய ஆட்சி வேண்டும் என்று நினைக்கிறார். ஐரோப்பா நாட்டை பார்க்கிறார். உள்ளங்கையிலே உலகத்தை பார்க்கக்கூடிய அந்த இளைஞர்கள் ஊழல் இல்லாத ஆட்சி வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அதற்கு அந்த இளைஞர்கள் என்ன முடிவெடுப்பார்கள், யார் மனசில் என்ன இருக்குன்றதை கண்டுபிடிக்க முடியல. இளைஞர்கள் எந்த முடிவோடு இருக்கிறார்கள் என்பதை நம்மால் கணிக்க முடியவில்லை. இளைஞர்களுடைய வாக்குப்பதிவு எந்த அளவுக்கு இருக்கிறது என்று வாக்குச்சாவடியிலே நிற்கக்கூடிய இளைஞர்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அதை கணித்து ஓரளவுக்கு நாம் உண்மையை உணர முடியும். ஆகவே அந்த அளவிலே விஜய் களத்திற்கு வந்ததுக்கு அப்புறம் களம் கொஞ்சம் மாறி இருக்கிறது என்பதிலே மாற்று கருத்து இல்லை. ஆகவே களத்தை கணிக்க முடியவில்லை என்பதும் யதார்த்தமான ஒன்று. இது யாருக்கு அதிக பாதிப்பு, திமுக ஓட்டுக்கா அதிமுக ஓட்டுக்கா? எனக்கு தெரிஞ்சு 50-50. திமுகவுக்கு 50% பாதிப்பு இருக்குது என்று சொன்னால் அதிமுகவுக்கும் 50% பாதிப்பு நிச்சயம் இருக்கிறது. அப்ப யாருக்குமே மெஜாரிட்டி இல்லையே. தேர்தல் கணிப்பாளர்கள் மெஜாரிட்டி இல்லாமல் கூட போவதற்குண்டான வாய்ப்புகள் வரும் என்று சொல்கிறார்கள். நான் என்னிடத்திலே தேர்தல் கணிப்பாளர்கள் அந்த கருத்தை சொன்னபோது தமிழ்நாட்டு மக்கள் அப்படி வாக்களிக்க மாட்டார்கள், திராவிட முன்னேற்ற கழகத்துக்குத்தான் பெரிய வாரியான வாக்குகள் அளித்து அவர்களை ஆட்சியில் அமர வைப்பார்கள் என்று சொன்னபோது அவர் ஒரு விஷயத்தை சுட்டி காட்டினார். ஒரு தேர்தல் கண்காணிப்பாளர், பெயர் வேண்டாம், அவர் சொன்னார், நீங்கள் 2006 டாக்டர் கலைஞர் அவர்கள் இருந்தபோதே 96 இடங்கள் தானே வெற்றி பெற்றார்கள், மைனாரிட்டி கவர்மெண்ட் தானே நடத்தினார் அப்படின்னாரு. அப்படி இருக்கும்போது யோசிக்க வேண்டியதாகவும் இருக்கிறது என்பதிலே நான் மாறுபட்ட கருத்து எனக்கு இல்லை. பல விஷயங்கள் பேசியிருக்கோம். நேரத்துக்கு ரொம்ப நன்றி. வணக்கம் சார். நன்றி சார். இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 928 00 8714.